கன்னியாகுமரி அருகே உள்ள புகழ்பெற்ற பத்மநாபபுர அரண்மனையின் சுற்றுச்சுவர் சிதலமடைந்து கிடப்பதாக வரலாற்று ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 1502ஆம் ஆண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்ற மன்னரால் பத்மநாபபுரம் அமைக்கப்பட்டது. நுட்பமான மர வேலைப்பாடுகளை கொண்ட இந்த அரண்மனை கேரள கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இருப்பினும் சுற்றுச்சுவர்கள் போதிய பராமரிப்பின்றி சிதலமடைந்து கிடப்பதாக வரலாற்று ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக சுற்றுச்சுவரை சீரமைத்து வரலாற்று சின்னத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த நேரத்திலும் இது இடியின் தருவாயில் இருக்கின்றது. பத்மநாபபுரம் அரண்மனை கேரளா தொல்பொருள் ஆராய்ச்சியின் கண்ட்ரோல் இருக்கிறதால் அதை மிகவும் அழகாக பராமரித்து வருகின்றார்கள். இது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய PWD கண்ட்ரோல் இருப்பதால் எந்த ஒரு வளர்ச்சியோ அதை இந்த கோட்டையை பராமரிப்பதோ இதுவரையும் அவர்கள் செய்யவில்லை. இந்த கோட்டை உள்ள இருக்கிற அந்த அரண்மனை எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த கோட்டை சுவர் தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை இந்த கோட்டை சுவர் இந்த மாதிரி சிதைஞ்சு போறதை பார்த்து ஊர் மக்கள் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு.